பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 பேதுரு 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்பதாக. நீதிமானாகிய லோத்து, ரைச்சியஸ் லோத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுவான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். யோபு சொல்லுவான், நான் நீதிமான் என்பதாக. அதுபோல சோதோம் கொமோரா பட்டணத்தில் வாழ்ந்த லோத்து நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். எப்படி பாவம் நிறைந்த பட்டணத்தில் வாழ்ந்த அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தை தெரிந்தெடுத்தது தன் வாழ்வில் செய்த தவறான முடிவு. இப்படித்தான் பல சமயங்களில் நாம் தவறான முடிவை எடுத்து தேவன் அழைக்காத, அவர் விருப்பப்படாத இடத்திற்கு கடந்து செல்லுகிறோம். ஆபிரகாம் திறப்பில் நின்று லோத்திற்காக ஜெபித்தான். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் அந்த தேசத்தை அழிப்பீரோ என்றான். அதற்கு ஆண்டவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆனால் வருத்தம் என்னவென்றால் அந்த பட்டணத்தில் 10 நீதிமான்கள் கூட காணப்படவில்லை. இருந்தாலும் 10க்கும் குறைவாக காணப்பட்ட லோத்தின் குடும்பத்தை ஆபிரகாமின் கெஞ்சுதலின் நிமித்தமும் லோத்தின் மனம் திரும்புதலின் நிமித்தமும் கர்த்தர் லோத்தை நீதிமானாக கண்டார். இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லோத்தை போல நம்முடைய தப்பிதங்களுக்காக இருதயத்தில் வாதிக்கப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்வோமே என்றால் லோத்தை நீதிமானாக அழைத்த தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுவார். இந்த உலகத்தில் வழக்கறிஞர்களாக படித்தவர்கள் அநேகர் இருக்கலாம். அதன் பின்பு அவர்கள் உயர் பதவியை அடைந்து நீதிபதி என்ற ஸ்தானத்தில் நீதிமன்றத்தில் பணிபுரியலாம். உலகத்தில் இருக்கும் எவ்வளவு பெரிய நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றினாலும் குற்றவாளிகளை நீதிமான் என்று தீர்ப்பு செய்வதை காட்டிலும் நீதிபதிகளாக இருக்கும் அவர்களே தாங்களாகவே நீதிமானாக்கி கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பார்வையில் பாவத்தில் இருப்பவர்கள் நீதிமானாக்கப்பட வேண்டுமென்றால் லோத்தை போல இருதயத்தில் வாதிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது பரலோக நீதிபதி நம்மை நீதிமானாக மாற்றுவார். ரோமர் 5:9 கூறுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்பதாக. இப்படி இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமானாக்கும். லோத்தை நீதிமானாக கண்டவர் உங்களையும் நீதிமானாக மாற்றுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாய் மாற்றினீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பூமிக்குரிய ஜீவியத்தில் நீதிக்குரிய ஒரு ஜீவியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளையிடும். கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை உண்டு பண்ணுவீராக. கண்ணின் மணி போல காத்தருடும். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.